லாரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே முனி மட்டும் இல்லாமல் காஞ்சனாவுடைய சீரியஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ காஞ்சனாவுடைய 4வது பாட்டு தான் தயாராக போகுது. இந்த மூவியில் யாரா ஹீரோயின் ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு நிறைய சந்தேகம் இருந்தது. இப்போ ஹீரோயின் ரோலில் ப்ளே பண்ணுறவங்க கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. பூஜா ஆக்டர் அவர்கள் தான். பூஜா ஆக்டர் இந்த மூவியில் ஹீரோயின் ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் காஞ்சனாவுடைய 2வது பாகத்துக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஹீரோயின்ஸ்க்கெலாம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் மூவியில் ஏற்படலை. முக்கியமான ஒரு ரோல் இல்லை அப்படின்னு கூட சொல்லணுமே. இப்போ 4வது பாட்டிலாவது ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் அமைச்சு கொடுப்பாரா அப்படின்னு மூவி ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். சூர்யாவுடைய ஆக்டிங்கில் ரீசெண்டாக சூர்யாவுடைய 44வது மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியில் பிரசாந்த் மட்டும் இல்லாமல் பிரகாஷ் ராஜ் அவர்களும் முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இதுக்கு முன்னாடி இந்த மூவியில் நிறைய பேருடைய பேர் அடிபட்டு இருக்கா. எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பீரியாடிக்கல் மூவியை தான் இந்த சூர்யாவுடைய 44 தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் சுப்பராஜோடைய டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயண மியூசிக்கில் 2D என்டர்டைன்மெண்ட்டில் இந்த மூவியை நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். கங்குவா மூவியோடைய டேட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நவம்பர் 14க்கு இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. அக்டோபர் 10லேருந்து இப்போ நவம்பர் 14க்கு போயிருக்கா. இது மட்டும் இல்லாமல் டிஜே ஞானவேல் அவர்கள் இதுக்கு முன்னாடி சூர்யா வச்சு ஜெய் பீம்னு ஒரு மாசான மூவியை கொடுத்துருப்பாரு. இப்போ அவருடைய வேட்டையன் மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி தேட்டருக்கு வரப்போகுது. அடுத்து இவரை சூர்யா வச்சு தான் மூவி மேக் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாமே முடிஞ்சு சைன் வரைக்கும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சூர்யா வச்சு தான் மூவி மேக் பண்ணுறதும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. வேட்டையன் மூவி ரொம்ப பிக்கஸ்ட்டாக தான் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அது பேன் இண்டியா வைஸில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கேரளாவில் கோகுலம் ஃபிலிம் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணவும் போகிறாங்க. இதே தான் கோட் மூவியை ரிலீஸ் பண்ண ப்ரொடக்ஷன். பிக்கஸ்ட் மூவி எல்லாமே இப்போ கோகுலம் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் தான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. வர அக்டோபர் 10 வேட்டையன் மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜெயமரோடைய ஆக்டிங்கில் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய பிரதர் மூவி மட்டும் இல்லாமல் அவருடைய ஜீனி மூவியில் இருந்தும் அவருக்கு வாழ்த்து ஸ்பெஷல்லாம் போய்கிட்டு இருந்தது. அதே சமயத்தில் முக்கியமான ஒரு சம்பவமும் நடந்திருக்கா. அவருடைய மேரேஜ் லைஃப் இதோட கட்டாகிறதா சொல்லியிருந்தார். ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவியோடைய மேரேஜ் லைஃப்க்கு ஒரு எண்ட் கார்டு போட்டுட்டாங்க. 2 பேருடைய மேரேஜ் லைஃப் செட் ஆகாததுனால இப்போ 2 பேருமே டைவர்ஸ் ஆகிட்டாங்க. இதை தாண்டி இவங்களுக்கு குழந்தையும் இருக்க. மேரேஜ் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆகலான்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸோடைய டிஃப்ரெண்டில் தான் இருக்குமே. இவருடைய குழந்தைய கூட நீங்கள் டிக் மூவியில் பார்த்துருப்பீங்க. இப்போ இவங்க 2 பேருமே அஃபிஷியலாக அவங்களுடைய டைவர்ஸ் பத்திரத்தை ரிலீஸே பண்ணியிருக்காங்களே. தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த டைவர்ஸ் எல்லாமே ரொம்ப சாதாரணமாக அமைஞ்சு போச்சு போல். ஆனால் குழந்தை பெற்றதுக்கப்புறம் இந்த டைவர்ஸ் வாங்குறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்கா. ஆனால் அது எல்லாத்தையுமே மீறி இவங்க 2 பேருமே இப்போ பிரிஞ்சிட்டாங்க. இப்போ சுப்ராஜ் சூர்யாவை வச்சு அவருடைய 44வது மூவி தான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு ஜெயம் ரவி வச்சு மேக் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. சூர்யாவுடைய 44 மூவியோட ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜெயம் ரவி வச்சு தான் மூவி மேக் பண்ண போகிறாருன்றது இப்போ அப்டேட்டாக போய்கிட்டு இருக்க. தொடர்ந்து கார்த்திக் சுப்பராஜோட மூவிஸ் பெரிய ரெஸ்பான்ஸ். அதனாலவே கண்டிப்பாக அவர் நெக்ஸ்ட் ஜெயம் ரவி வச்சு மூவி மேக் பண்ணுவார். பகத் பாஷிலும் வடிவேலும் நெக்ஸ்ட் ஒரு மூவியில் ஜாயினிங் ஆக போகிறாங்க. மார்சின் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான். இப்போ வடிவேலுடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த மார்சின் மூவிலேருந்து அவருடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் வடிவேல் கூட பகத் பாஷிலோ ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருக்கும். இப்போ 2 பேருமே சேர்த்து வச்ச போல் ஒரு ஸ்க்ரீனில் செம பயங்கரமாக பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன்.